அந்த குடுகுடுப்புக்கார வந்து தண்ணியில் கண்டென்ஸ் பண்ணதை வந்து அந்த அம்மா தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலத்துலையும் சரி இந்த காலத்தையும் அம்மாக்களுக்கு ராங்காக புரிஞ்சுக்கிட்டே வேலையாக போச்சு. தண்ணியில் கண்டனா உடனே கொண்டு போய் ஸ்விம்மிங் கற்று கொடுத்துடணும். ஏன்னா கண்டம் தான் தண்ணியில் தான் இருக்குங்க. அப்போ கண்டனம் தப்பிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் அன்றைக்கே கற்று கொடுத்துருக்கணும். எனிவே நம்ம நிறைய விஷயங்கள் கல்ச்சர்லேருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், ட்ரெடிஷன்லேருந்து நிறைய வேல்யூஸை யூஸ் நம்ம இன்வைட் பண்ணணும் லைஃப்பில். அதெல்லாம் தாண்டி நம்மளோட லிட்ரேச்சர், நம்மளோட தமிழ், நம்மளோட தாய்மொழி, அதுக்கான அதில் இருக்க அந்த நல்ல விஷயங்கள், அது உண்மையிலே தமிழ் படிக்க ஆரம்பித்தாலே லைஃப் மாறிடும். ஒரு திருக்குறள் எடுத்தாலே லைஃப் வேறு டைமென்ஷனுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை ருசித்து அனுபவித்து ஒரு 65 வயசு தாத்தா பேசுகிற ரெண்டு வேலையை வந்து இன்றைக்கி 34 வயசுல வந்து சங்கர் பேசியிருக்காரு. தேங்க்யூ. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச்சஸ் வி ஹேவ் லிசன் டுடே. டெய்லி சைட்டேஷன் டேல சீஃப் கெஸ்ட்டாக வரும்போது வி யூஸ்வலி கால் அவர் ஆச்சாரியன் ஆல்சோ. ஆச்சாரியன் முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க சீஃப் கெஸ்ட்டு வரணும். இப்போ டெய்லி அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி மதியம் யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆச்சாரியர்களுக்கான எல்லா குவாலிட்டியும் சங்கர்கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ கிளாப் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல்னா பர்சனாலிட்டி சீஃப் கெஸ்ட். நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்க. எனக்கு இன்றைக்கி ஹீரோயின் இந்த ராஜா ராணி தான் இன்றைக்கி யாரெல்லாம் வந்து ப்ரைஸ் வாங்கினாங்களோ வாழ்க்கையில் அவங்க இதுக்கப்புறம் எத்தனையோ ப்ரைஸ் வாங்கலாம். ஆனால் இன்னைக்கு வாங்குற சில பேருக்கு வந்து முக்கியமான நாள் இது. அவங்க வாழ்க்கையில் வாங்குற ஃபஸ்ட்டு மெடல், ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட். ஸோ கிவ் தம் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா மேடைக்கு வந்து யாரும் கிளாப் பண்ண மாட்டேங்க, எல்லாருக்கும் சேர்த்துட்டே கிளாப் பண்ணுங்க, தெரியும். வேறு எங்கேயுமே இந்த எல்லாரையும் மேடல் ஏற்றுற வழக்கமும் அந்த இதுவும் இல்லை. நம்ம ஸ்கூலில் அது பண்ணுறோம். மோட்டிவேஷன் வந்து மேஜிக் பண்ணும், டெஃபினட்டாக மோட்டிவேஷன் மேஜிக் பண்ணும். அந்த மேஜிக்கை வந்து நாங்கள் ரியல் லைஃப்பில் அதை அனுபவிக்கிறோம். நான் எத்தனையோ பசங்களை மேடையில் பேசும்போது நான் என்ன போகிறேன், எதை கதை சொல்ல போகிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அவங்க வந்துட்டாங்கனாக்கா அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியும். இந்த சைட்டேஷன் டே பற்றி நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ எங்கே சார் உருவாச்சு இந்த சைட்டேஷன் டே என்ன அது கேட்பாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அந்த 2 நிமிஷம் ஸ்பீச். அதில் வந்து நான் பேச வேண்டிய டாபிக் வந்து மை கன்விக்ஷன் இன் லைஃப். எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து நான் பாவர்ட்டியை ஒழிச்சு கட்டுருவேன், நான் டவுரியை இல்லாமல் பண்ணிடுவேன், நான் கரப்ஷனை இல்லாமல் ஒரு நாட்டை உருவாக்கிட்டு எல்லாம் பேசினாங்க. அதில் நான் பேசின டாபிக் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஃபைனல் இயர் 3rd இயரில் படிக்கும்போது நான் பேசின ஸ்பீச் அது மை கன்விக்ஷன் இன் லைஃப். டவுரியை ஒழிக்கிறதோ, பாவர்ட்டியை ஒழிக்கிறதோ, கரப்ஷன் ஒழிக்கிறதோ அது என்னால் முடியாது. ஆனால் என்னால் முடியும்னு சொல்லி நான் 2 நிமிஷத்தில் பேசின டாபிக் வந்து மை கன்விக்ஷன் இன் லைஃப் இஸ் டு சேஞ்ச் த எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. அதை நான் வந்து 2 நிமிஷம் தான் பேசினேன். அந்த 2 நிமிஷம் ஸ்பீச் எத்தனை வருஷமே ஓடிட்டு இருக்கு பாருங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை எவ்வளோ மாற்ற முடியுமோ ஏன் சாமர்த்தியத்துக்கு, என்னோட சௌகரியத்துக்கு, என்னால் முடிஞ்ச என்னோட கோட்பாட்டுக்கு உட்பட்டு நான் வந்து எவ்வளோ அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்ற முடியும்னு நான் நினச்சேன்னா அதை செஞ்சுட்ருக்கேன். அப்போ அந்த 2 நிமிஷம் ஸ்பீச் எனக்கே லைஃப் வந்து டைமென்ஷனை மாற்றிச்சுனாக்கா நிறைய பசங்க சைட்டேஷன் டேல சின்ன ஸ்பீச் கொடுப்பாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன், நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், நான் ஏதோ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக போகிறேன், சில எல்லாரும் இந்த வயசில் பிறகு நான் டாக்டர் ஆக போகிறேன், பைலட் ஆக போகிறேன், இந்த யூனிஃபார்ம்டு ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படி ஃபீல் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டைமென்ஷன் மாறும். ஆச்சாரியில் படிக்கிற எந்த பையனும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன் நான் என்ன ஆக போகிறேன்னு. அது எதாவது கோச்சிங் சென்டர்லேயே டியூஷன் சென்டரில் படிக்கிற பசங்க பண்ணுற வேலை. மார்க் வரட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம். நம்ம பசங்க அப்படிலாம் கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில், எப்படி பண்ண போகிறோம், எனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குது, என்னோட அறிவு என்ன, என்னோட ஆற்றல் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன வளர்த்துக்கணும் நான் அதெல்லாம் நல்லா கைட் பண்ணிட்டு கொண்டு போகிறோம். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஓரியன்டான ஸ்கூலில் ஆச்சாரியா மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு இருக்குது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஃபேக்டர் இப்போ இருக்க சூழ்நிலை கட்டாயத்தில் தேவைப்படுது. அந்த ப்ளஸ் ஃபேக்டர் என்னன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் அழகாக சொன்னார், ஒரு லார்ஜர் காம்படிஷனுக்கு நம்ம பசங்களை தயார் பண்ணி ஆகணும். ஒரு காலத்தில் பாண்டிச்சேரியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினா போதும். இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லா எக்ஸாமுமே காம்படிட்டிவ் எக்ஸாமே நேஷனல் லெவல் ரேங்கிங் வந்து போச்சு. ஸோ இப்போ மெடிசனில் மட்டும் நேஷனல் லெவல் ரேங்கிங், கொஞ்சம் இன்ஜினியரிங் எல்லா ஃபீல்டுலேயுமே நேஷனல் லெவல் ரேங்கிங் வரும். ஸோ இந்த நேஷனல் லெவல் ரேங்கிங்கில் நம்ம பசங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்னாக்கா அதுக்கான தயார் பண்ணுற விஷயம், மாற்றங்கள், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். ஸோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே ஆச்சாரியோட ஃபேண்டாஸ்டிக்கான ஏற்பாடு.
இது வந்து போதுமானு பார்த்தா போதாது. ஏன்னா நாளைக்கு நம்ம பசங்க எவ்வளோ புத்தாலியா அறிவாளியா சாமர்த்தியாலியா இருந்தாலும் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நேஷனல் காம்படிஷனில் அதுக்கான அந்த சேஷனல்ல அதுக்குன்னு ஒரு ப்ரீடிங் ஒன்று மெத்தட் ஒன்று இருக்குது. அதை நம்ம பண்ணலனாக்கா நம்ம பசங்க லேக் ஆகிடுவாங்க. வி ஹவ் டு ரைஸ் தம் அண்ட் ஆல்சோ வி ஹவ் டு ப்ரீட் தம். ஏன்னா இந்த சில ஏரியாவில் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம சோஷியல் செட்டப்புக்கு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா எனக்கு எக்ஸாம் ஒரு ஏமாத்து வேலை, எக்ஸாம் கோசம் படிக்காதீங்க எல்லாம் நான் பேசிட்டேன். ஆனால் கடைசியாக என்ன நிற்கிறாங்க பேரண்ட்ஸு. இந்த வருஷம் 2000 பேரண்ட்ஸ் ஆச்சரியம் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? நம்ம 10th ரிசல்ட்டு, 12th ரிசல்ட்டு, நீட் ரிசல்ட் எல்லாம் நல்லா சூப்பராக காட்டுறது தான். அந்த ஏமாத்து வேலையை நல்லா செஞ்சதுல தான் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுதான் சார் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆச்சாரியாவோட இந்த ப்ளஸ் ஃபேக்டர்ஸ் இந்த கிண்டர் கார்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் கரிக்குலம் கண்டென்ட்டு அந்த டெலிவரி யாருமே மேட்ச் பண்ணவே முடியாது. நான் பண்ண முடியாது சொல்லலை, பண்ணுறவங்களுக்கு கஷ்டப்பட்டு அந்த என்னை பார்த்து சூடு போட்டுக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணுறோம், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க எனக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம பார்த்தது மற்றவங்க செய்யறதுனால அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ ஆகும். நம்ம 10 வருஷம் முன்னாடி பண்ணாதான் இப்போ மற்றவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம இப்போ இருக்க பசங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ப்ளஸ் ஃபேக்டர் வரணுன்றதுக்கோசம் ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கோம், ஒரு சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். நேற்று அழகாக சொன்ன கோல்டும் டைமண்டும் மெர்ஜ் ஆனால் எப்படி அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகிடுமோ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஷங்கர் நம்ம தமிழ்நாட்டு ஒரு நல்ல டைரக்டர், ஸ்பீல்பர்க் வேர்ல்டு லெவலில் ஒரு நல்ல டைரக்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை இயக்குனா எப்படி வரும்? இல்லை நம்ம ஊரில் கமலஹாசன் ஒரு நல்ல ஒரு ஆக்டர், ஜாக்கி சான் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய ஆக்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஆச்சாரியா வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஏஷியாஸ் நம்பர் 1 லார்ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஏஷியா நாராயணா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க 2 பேரும் மெர்ஜ் பண்ணி ஆச்சாரிய சிக்ஷா மந்திர், ஆச்சாரிய பால சிக்ஷா மந்திர்லேருந்து இந்த வருஷத்துலேருந்து எஜுகேஷன் கொடுக்க போகிறாங்க. யூ ஷுட் கிளாப் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆச்சாரிய கல்வி குழுமத்தில் ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி, சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ கிடையாது. ஏன்னா சென்னை கோயம்புத்தூரில் நாராயணோட ஓன் ஸ்கூலே இருக்குது. பட் பாண்டிச்சேரியில் ஆச்சாரியா நம்ம ஏற்பாடு பண்ண அந்த ஏற்பாட்டில் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸும் ஐஐடி நீட் ஜிப்மா அந்த மாதிரி கிளாஸஸும் அவங்களோட டீமே வந்து நம்மளுக்கு செய்ய போகிறாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு டீம் இருந்தாலும் இது வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு. ஏன்னா நாராயணா அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 3-4 லட்சம் பசங்க படிக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன். வருஷத்துக்கு ஒரு 1000 பேர் ஐஐடிக்குள்ளே போகிறாங்க வெறும் நாராயணாவில் மட்டும். அது டாப் 100லேருந்து ஒரு 60 பேர் 70 பேர் டாப் 100 நேஷனல் லெவல் ரேங்கிங்கில் நாராயணா வந்திருக்காங்க. இன்னி வரைக்கும் டாப் 100க்குள்ளே வரது எனக்கு தெரியாது. 1 2 3 4 5 அந்த 10 டாப் 10ல் வந்து 6 பசங்க நாராயணா பசங்க இருக்காங்க. 1500 பசங்க ஐஐடிக்குள்ளே வருஷம் உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க மெத்தடாலஜி அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். என்கிட்ட கேட்டிருக்காங்க சில நாளில் பேரண்ட்ஸு, சார் ஸ்டேட் போர்டில் படிக்கிறதுக்கும் சிபிஎஸ்சி படிக்கிறது என்ன சார் வித்தியாசம்? ஸ்டேட் போர்டில் படித்தா ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டி ஸ்டேட் லெவல் காலேஜுக்குள்ளே போகலாம், சிபிஎஸ்சி நேஷனல் லெவல் யூனிவர்சிட்டி நேஷனல் லெவல் காலேஜுக்குள்ளே போகலான்னு அதை நான் சும்மா கேஷுவலாக சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நிதர்சனம் அதுதான். எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூல்னு சொல்லிக்கிறாங்க, அது மேட்டர் கிடையாது. சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தாக்கா நேஷனல் லெவல் இன்ஸ்டியூஷன் போகிற அந்த கேட்வே இந்த என்ட்ரன்ஸை நம்ம பசங்களுக்கு திறந்து வைக்கணும். அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணணும். அந்த ஏற்பாடை நான் பண்ணியிருக்கேன். இந்த ஏற்பாட்டோட விளைவு என்னன்னாக்கா எப்பயுமே இந்த 2012 பண்ணதான் 2016, 17, 18 வந்து நம்ம ரிசல்ட்டாக பார்த்தோம். அதுமாதிரி இன்னைக்கு பண்ணுற இந்த 2018 பண்ணுறது 2020க்கு மேலே வர அவுட்புட்டில் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். இது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபேக்டர். நம்மளும் நிறைய கற்றுக்கணுன்றது எனக்கு எப்பயுமே உள்ள ஒரு எண்ணம். ஆச்சாரியா நமக்குன்னு ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி இருக்குது, நாராயணனுக்கு ஒரு பெரிய பிராண்ட் ஐடென்டிட்டி. 2 பெருசுமே சேர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான காரியம் செய்யும்போது என்னோட ஒன்லி தாட் என் பசங்களுக்கு நல்லது கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதை பார்த்து செய்ய முடியும்னு இருக்கேன். பிரியாணி தான் கேட்டதான் அதில் என்ன பாஸ்மதி ரைஸ் போடணும், அது என்ன குவாலிட்டி ரைஸ் சொல்லிட்டு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன நெய் போடுறோம், என்ன குவாலிட்டி, அதில் பெஸ்ட்டு தான் கொடுக்கணும்னு பசங்க இருக்கிறதுல இன்றைக்கி நம்பர் 1 பெஸ்ட்டு என்ன அவங்க தான். அவங்களுக்கு நம்ம காம்படிட்டராக பார்க்காம நம்மளோட காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்து அது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டை கிஃப்ட் ஃப்ரம் மை சைட் டு ஆல் யுவர் சில்ட்ரன். ஏன்னா உங்கள் பசங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்தா செய்வேன்றதை நான் அடிக்க சொன்னேன். லாஸ்ட் மீட்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன், சஸ்பென்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸ் இதுதான். இதுக்கப்புறம் ஆச்சாரியாவில் சேர்க்கலாமா வேணாமா, இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க,
பேசுகிறவங்க பேசிக்கிட்டு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது இந்த காம்பினேஷன் வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. பர்சனாலிட்டி வித் காம்படிட்டிவ்னஸ். ஸோ நம்ம பசங்க எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, எஃபெக்டிவாக இருப்பாங்க, அவங்களோட எனர்ஜி எக்ஸ்பிரஷன் அவங்களோட எல்லா டைமென்ஷனுமே அழகாக கொண்டு வரப்படும். ஸோ இந்த ப்ளஸ் ஃபேக்டர் வேறு யாராலுமே பண்ண மற்றவங்க இருந்தால் ஒன்றும் கோச்சிங் சென்டராகவே இருப்பாங்க, இல்லைனாக்கா வேற மாதிரி நான் ஃப்ரீ ஹேண்டாக இருக்க ஒரு ஸ்கூலாக இருப்பாங்க. பட் இந்த ரெண்டுமே ப்ளஸ் ஃபேக்டர் அமைஞ்ச ஒரு இன்ஸ்டியூஷனாக ஆச்சாரியா அமைஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஹேப்பனிங் இந்த வே ஃபார்வர்ட். பிகாஸ் அந்த ரோட் டு சக்ஸஸ், இந்த ரோட் மேப் டு சக்ஸஸ், இது எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க்கால தான் முடியும். ஸோ ஆச்சாரியோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, நாராயணோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அது ரெண்டு பேரோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நடந்த சில ப்ளஸ் ஃபேக்டர்ஸை பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது பெரிய பெனிஃபிட்டாக மாறும். டீச்சிங் அப்படின்னு என்னன்னாக்கா எலிமினேஷன் ஆஃப் த அன்வான்ட், கிவிங் த வாண்டட். எல்லாத்துக்கும் நோ சொல்லி எதுனா ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்லணும், அதுதான் டீச்சிங். எது பெஸ்ட்டுன்றதை அதுதான் கொடுக்கணும். அவுடேட்டட் விஷயத்தை அவுடேட் பண்ணிடணும், அப்டேட்டட் விஷயத்தை எடுத்து கொடுக்கணும். ஸோ அந்த அப்டேட்டட் விஷயத்தை எடுத்து கொடுக்கறதுல நம்பர் 1 இருக்கிற ஆச்சாரிய கல்வி நிறுவனம் இப்போ இவங்களுக்கு அப்டேட்டடாக இன்னைக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜிங் கொடுக்குறோம். என்ஜாய். லவ் யூ ஸோ மச்.